தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் இயேசுவானவருடைய சரீர அடக்கத்தை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, மரித்த இயேசுவானவருடைய சரீரத்தை அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் நிக்கோதேமுவும், இவர்கள் இருவரும் செனகரின் சங்கத்தில் முக்கியமான உறுப்பினர்களாக இருந்த பரிசேயர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள்தான் யூத முறைப்படி இயேசுவானவருடைய மரித்த உடலில் வாசனை பொருட்கள் பூசி துணிகளை கொண்டு கட்டி புது கல்லறையில், குறிப்பாக அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பினுடைய குடும்ப கல்லறையில், இதுவரை யாரும் அங்கே வைக்கப்படவில்லை, அப்படியான புது கல்லறையிலே அவருடைய உடலை அடக்கம் செய்தார்கள் என்பதை குறித்து நற்செய்தி நூல்களில் நாம் வாசிக்கின்றோம். யோவான் 19:38 முதல் 42, மத்தேயு 27:59 முதல் 60, மார்க்கு 15:43 முதல் 46, இந்த இடங்களிலெல்லாம் இந்த நிகழ்வை குறித்து நாம் பார்க்கிறோம். பொதுவாக வேதாகம இடங்களில் ஓர் மரித்த உடலை அடக்கத்திற்கு தயார் செய்வது பெண்களின் பொறுப்பாக, கடமையாக இருந்தது. குறிப்பாக அந்த மரித்தவரினுடைய குடும்ப உறவு பெண்கள் அல்லது அவருக்கு நெருங்கின தோழிகளினுடைய வேலையாக, கடமையாக இது காணப்பட்டது. அவர்கள் மரித்த உடலை தண்ணீரினால் கழுவி, வசதி இருந்தால் வாசனை பொருட்களை பூசி, முகம், உடல் என தனித்தனியாக கைத்தறி துணிகளால் சுற்றி அவர்கள் அந்த உடலை அடக்கத்திற்கு தயார் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த கடமைகளை சரிவர நிறைவேற்றத்தான் அடியாள்கள் அல்லது சீஷிகள், இயேசுவானவருடைய சீஷிகள் வந்தார்கள். அதை குறித்து நாம் தெளிவாக லூக்கா 24வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இவர்கள் ஓடோடி வந்ததற்கான, இப்படியாக ஓடோடி வந்ததற்கான காரணம் என்னவெனில், இந்த மக்களிடம், வேதாகம மக்களிடம், இந்த யூதர்களிடம் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இருந்த ஒரு ஐதீகம் அல்லது ஒரு நம்பிக்கை என்னவெனில், இறந்த மனிதனின் ஆத்துமா 3 நாட்களுக்கு அந்த இறந்த உடலின் அருகிலேயே இருக்கும் என்றும், பின் அது பாதாளத்திற்கு 3 நாட்களுக்கு பிறகு அது தன்னுடைய மரித்த உடலை விட்டு பாதாளத்திற்கு சென்றுவிடும் என்பதும் இவர்களுடைய நம்பிக்கையாக, ஐதீகமாக இருந்தது. மேலும் இறந்த உடலுக்கு பெண்களால் செய்யப்பட வேண்டிய இந்த கடமைகள், கழுவுதல், வாசனை பொருட்களை பூசுதல், துணிகளை கொண்டு சுற்றுதல் ஆகிய இந்த கடமைகள் சரிவர, அதாவது பெண்களால் சரிவர செய்யப்பட்டால்தான் இறந்தவரின் ஆத்துமா பாதாளத்திற்கு செல்லும் என்பதும் இவர்களுடைய நம்பிக்கையாக, ஐதீகமாக இருந்தது. ஆகவேதான் அவர்கள் அந்த கடமையை சரிவர நிறைவேற்ற, ஏனெனில் யோசேப்பும் நிக்கோதேமும் தான் அந்த கடமையை செய்திருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய நம்பிக்கைப்படி என்ன? பெண்கள் தான் அதை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அந்த இறந்தவருடைய ஆத்மா 3 நாட்களுக்கு பிறகு பாதாளத்திற்கு போகும் என்று நம்பப்பட்டது. ஆகவேதான் தாங்கள் இயேசு கிறிஸ்து மரித்த அன்றைக்கு ஆயத்தம் செய்த நற்கந்தங்களை எடுத்துக்கொண்டு வாரத்தின் முதல் நாளிலே ஓடோடி வருவதற்கான காரணமாக காணப்பட்டது. அப்படியாக அரிமத்தியா யோசேப்பும் நிக்கோதேமுவும் இயேசுவானவரின் சரீரத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து புது கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். வேதாகம இடங்களில் இறந்த உடலை தரையிலும், அதாவது கிரேவியார்டு என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், தரையிலும், குகையிலும், கேவ்ஸ் ஆங்கிலத்திலே, கல்லறையிலும், டூம்பு என்று சொல்வார்கள், இப்படியாக பல்வேறுபட்ட இடங்களிலே அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். தரை, குகை, கல்லறை. குறிப்பாக கல்லறைகள், டூம்ஸ் என்பது மலையடிவாரங்களில்
பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்டிருந்தன. இக்கல்லறைகள் பணக்காரர்களால் தங்களின் குடும்ப உறுப்பினர்களின் சரீரத்தை வைப்பதற்காக, அடக்கம் செய்வதற்காக அதிக பொருட்செலவில் உருவாக்கப்பட்டிருந்தன. இக்கல்லறைகளின் சிறிய வாயில்கள் உருளும் வட்ட வடிவ கற்களினால் மூடப்பட்டன, திறக்கப்பட்டன. இக்கல்லறைக்குள் நாம் செல்லும் பொழுது முதலாவது நாம் செல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் சேம்பர், அதாவது முதல் அறை அல்லது முதன்மையான அறை என்று அழைக்கப்படுகிற அந்த அறைக்குத்தான். அந்த ஃபர்ஸ்ட் சேம்பர், முதல் அறையை சுற்றி பல சுவர் மாடங்களும், சுவர் மாடங்கள் என்று சொன்னால் உடலை, மரித்த உடலை வைக்கும் திண்ணை, நிச்சஸ், NICHES, நிச்சஸ் என்று சொல்வார்கள். அல்லது மாடக்குழிகள், மாடக்குழிகள் அதாவது உடலை செருகி வைக்கும் துளைகள் அல்லது தண்டுகள், ஆங்கிலத்தில் ஷாஃப்ட்ஸ் என்று சொல்வார்கள், SHAFTS. ஆகவே இந்த மலையடிவாரங்களில் பாறைகளை குடைந்து வெட்டப்பட்ட இந்த கல்லறைகள் பொதுவாக சிறிய வாயில்களால், அந்த சிறிய வாயில்கள் உருளும் கற்களினால் திறந்து மூடப்பட்டன. அதற்குள்ளே நாம் செல்லும் பொழுது முதல் அறை, ஃபர்ஸ்ட் சேம்பர் காணப்பட்டது. அதை சுற்றி இப்படிப்பட்ட சுவர் மாடங்களும், அதாவது உடலை வைக்கும் திண்ணைகளும், மாடக்குழிகளும், அதாவது உடலை செருகி வைக்கும் துளைகளும் இருந்தன. மேலும் இக்கல்லறைகள் சிலவற்றின் முதல் அறையில் 1 வருடத்திற்கு பிறகு அங்கே அடக்கம் பண்ணப்பட்டவர்களின் எலும்புகளை எடுத்து சேகரித்து வைக்கும்படியாக சுண்ணாம்பு கல் பெட்டிகள், அதாவது ஆங்கிலத்தில் ஒஸ்வாரிஸ் என்று சொல்லுவார்கள், இந்த சுண்ணாம்பு கல் பெட்டிகள் இருந்தன. ஒஸ்வாரிஸ், OSSUARIES. இந்த சுண்ணாம்பு கல் பெட்டிகள் எதற்காக இந்த ஃபர்ஸ்ட் சேம்பரில், முதல் அறையில் வைக்கப்பட்டிருந்தது என்று பார்க்கும் பொழுது, 1 வருடத்திற்கு பிறகு யூதர்கள் அந்த சுவர் மாடங்களிலும் அல்லது மாடக்குழிகளிலும் அடக்கம் செய்யப்பட்ட தங்களுடையவர்களின் எலும்புகளை எடுத்து அதில் சேகரித்து வைப்பார்கள். இது அடுத்தடுத்து உடல்களை அடக்கம் செய்யும்படியான வசதிக்காக, இடவசதி கருதி இப்படியாக அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த பழக்கம் கிறிஸ்துவுக்கு முன் 30 முதல் கிபி 70 வரை யூதேயா மற்றும் கலிலேயா ஆகிய பகுதிகளில் பரவலாக இருந்த ஒரு வழக்கமாக இருந்தது. அப்படியாக இப்பொழுது சமீபத்தில் கூட வேதாகம தொல்பொருளியல் ஆராய்ச்சியாளர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த காலத்தில் இருந்த பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினுடைய எலும்புகளை கூட இப்படிப்பட்ட ஒரு ஒசுவாரியிலிருந்து, சுண்ணாம்புக்கல் பெட்டியிலிருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே இப்படியாக அந்த முதல் அறையிலே இப்படிப்பட்ட ஒரு சுண்ணாம்பு கல் பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். ஆக இப்படிப்பட்ட கல்லறையில்தான் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் புது கல்லறையில்தான் இயேசுவின் சரீரம், இயேசுவின் இறந்த சரீரம் அடக்கம் செய்யப்பட்டது, வைக்கப்பட்டது. இந்த வைக்கப்படுதல், இந்த அடக்கம் செய்யப்படுதல் ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா 53:9 சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்தின்படியாக இயேசுவானவருடைய மரித்த சரீரம் இதுவரை யாரும் வைக்கப்படாத புது கல்லறையிலே வைக்கப்பட்டது, அடக்கம் செய்யப்பட்டது. இப்போது நாம் இயேசுவின் சரீர அடக்கத்தின் கால அளவை அல்லது அவருடைய ஆத்துமா பாதாளத்தில் வைக்கப்பட்டிருந்த கால அளவை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அடக்கத்தை குறித்து இயேசுவானவரே மத்தேயு 12:40 கூறினார். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று அவர் முன்னுரைக்கக்கூடியவராக இருந்தார். முக்கியமாக இந்த வசனத்திலே இருதயம் என்பது மரித்தவர்களின் ஆத்துமா செல்லக்கூடிய, வைக்கப்பட்டிருக்கின்ற இடமாகிய பாதாளத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாதாளத்திற்கு எபிரேயத்திலே ஷியோல் என்றும், SHEOL, கிரேக்கத்திலே ஹேடிஸ் என்றும், HADES என்றும் அழைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த வசனத்திலே இருதயம் என்பது பாதாளத்தை குறிக்கிறதாக காணப்படுகிறது. இருப்பினும் இந்த வசனத்தை
நாம் அவரின் சரீரம் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட வைக்கப்பட்டிருந்த கால அளவை கணக்கீடு செய்வதற்கும் தாராளமாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்படியாக அவர் மரித்ததிலிருந்து உயிர்த்தெழும் வரையாக 3 நாட்கள் அடக்க நிலையில் இருந்தார் என்பதை நாம் அறிய முடிகிறது. ஆனால் இங்கே வருகிற இந்த வசனத்தில் வருகிற இரவும் பகலும் 3 நாள் என்பதை எழுத்தின்படியாக 72 மணி நேரங்கள் கொண்ட 3 நாட்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டால் அது தவறான வியாக்கியானத்தை, அர்த்தத்தை தந்துவிடும். இப்படியாக சிலர் இயேசுவானவர் புதன்கிழமை மரித்தார் என்றெல்லாம் தவறாக கூறக்கூடியவர்களாக, வியாக்கியானம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசுவானவர் மரித்தது வெள்ளிக்கிழமைதான். ஏனெனில் பஸ்கா ஆட்டுக்குட்டியானது வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி முதல் 5 மணிக்குள்ளாகத்தான் பலியிடப்படும், கொல்லப்படும். இயேசுவானவரும் கூட வேதாகமத்தில் குறிப்பாக 1 கொரிந்தியர் 5:7 பஸ்கா ஆட்டுக்குட்டியாக சித்தரிக்கப்பட்டுள்ளார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தது வெள்ளிக்கிழமைதான் என்பதை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இங்கே இரவும் பகலும் என்பதின் அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த இடத்தில் இரவும் பகலும் என்பது ஓர் உருவக பேச்சு நடையாக இருக்கிறது, காணப்படுகிறது. அதாவது யூதர்கள் கிறிஸ்துவின் காலத்தில், கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில், ஒரு நாளில், அதாவது 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் அல்லது அதற்கு கூடுதலான மணி நேரங்களை கூட இரவு பகல் என்று ஒரு நாளாய் குறிப்பிடக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். இதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு சுவிசேஷத்தில் சொன்ன முந்தினோர் பிந்தினோர் ஓமை கூட நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அங்கே ஒரு எஜமானர் வேலையாட்களை தன்னுடைய தோட்டத்திலே வேலைக்கு அமர்த்துகிறார். அங்கே அவர் சம்பளம் கொடுக்கும் பொழுது, ஊதியம் கொடுக்கும் பொழுது, கொஞ்ச நேரம் வேலை பார்த்தவனுக்கும் அதே கூலி, அதிக நேரம் வேலை பார்த்தவனுக்கும் அதே கூலி. அதாவது ஒரு நாளில் அவன் 1 மணி நேரம் வேலை செய்திருந்தால் கூட அவன் ஒரு நாள் வேலையாளாகவே அங்கே பாவிக்கப்படுகிறான். ஆகவே இந்த நிலையில்தான் இந்த இடத்தில் வருகிற இரவும் பகலும் என்பது கூட உருவக பேச்சு நடையாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது நாமும் கூட கிழக்கத்தியர்களான யூதர்கள் மத்திய கிழக்கில் இருக்கிறார்கள், நாம் கிழக்கில் இருக்கிறோம். நாமளும் ஓரியன்டல்ஸ் தான், கிழக்கத்தியர்கள் தான். நாமும் கூட நம்முடைய பேச்சு வழக்கில் மிகைப்படுத்தலுக்காக இரவும் பகலும் பாடுபட்டேன், அதாவது இரவு பகலாக நான் என்ன செஞ்சேன், பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன் என்று சொல்லுகிறோமே, அதுபோலத்தான் இது ஒரு உருவக பேச்சு நடையாக காணப்படுகிறது. ஆக இந்த இரவும் பகலும் என்பது யூதர்களின் உருவக பேச்சு நடை என்பதினால் இதை சரியாக 72 மணி நேரங்கள் அடங்கின 3 நாட்களாக கணக்கிடக்கூடாது. அப்படி கணக்கிட்டால் அது தவறாகிவிடும் என்பதை நம்முடைய மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். எனவே இந்த உருவக பேச்சு நடையின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் வெள்ளி அன்று, அதாவது வெள்ளிக்கிழமை அன்றும் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். அதாவது ஓய்வு நாள் ஆரம்பிப்பதற்கு முன்பே அவருடைய சரீரம் இறக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. அடுத்ததாக சனிக்கிழமை முழுவதும் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். அடுத்ததாக வாரத்தின் 1ஆம் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலும் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். ஏனெனில் அன்றைய நாள் காலையில் ஏதோ ஒரு நேரத்தில் அவர் உயிர் தள்ளக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே வெள்ளிக்கிழமையிலும் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார், சனிக்கிழமை முழுவதும் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார், வாரத்தின் முதல் நாளிலும் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். ஆகவே யூதர்களின் இரவு பகல் என்கிற உருவக பேச்சின் அடிப்படையில் இயேசுவானவரின் சரீரம் 24 மணி நேரங்கள் கொண்ட
ஒரு நாளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அடக்க நிலையில் இருந்தது என்பதை நம்முடைய மனதில் கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் இயேசுவானவரின் மரித்த சரீரம் 3 நாட்களாக அடக்க நிலையில் இருந்தது என்று திட்டமாக சந்தேகமின்றி நாம் சொல்ல முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மரித்தார், வெள்ளிக்கிழமையிலும் அடக்க நிலையில் இருந்தார், சனிக்கிழமை முழுவதும் அடக்க நிலையில் இருந்தார், வாரத்தின் முதல் நாளிலும் அவர் அடக்க நிலையில் இருந்தார். இங்கே இன்னொன்றை நீங்கள் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்களுக்கு மறுநாள், அடுத்த நாள் என்பது இன்று மாலை 6 மணிக்கே ஆரம்பித்து விடுகிறது. ஏனென்றால் அவர்கள் லூனார் கேலண்டரை, சந்திரனின் சுழற்சியின் அடிப்படையிலான கேலண்டரை, நாள்காட்டியை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் இயேசுவானவர் 3 நாட்களாக அடக்க நிலையில் இருந்தார் என்று நாம் திட்டமாக அறிந்து கொள்ள முடியும். அந்த இரவு பகல் 3 நாள் என்பது அவர்களுடைய உருவக பேச்சு நடையாக இருக்கிறது. அவர்கள் ஒரு நாளில் 24 மணி நேரங்கள் அடங்கிய ஒரு நாளில் 1 மணி நேரம் செய்கிற வேலையை கூட ஒரு பகல் ஒரு இரவு என்று உருவக பேச்சாக மிகைப்படுத்தி கூறுவார்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இயேசுவானவருடைய அடக்கத்தை குறித்து மிக தெளிவாக நாம் பார்த்தோம். இதில் உள்ள நடைமுறை என்ன? இதிலிருந்து நமக்கு நடைமுறைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, முடிவுகளை, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சில முடிவுகளை, அதாவது எண்ட், ஓகேங்களா, அந்த முடிவுகளை புதிய தொடக்கங்களின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தது முடிவாக தோன்றினாலும் அது ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்பட்டது. அதற்கு பிறகு மாபெரும் உயிர்த்தெழுதல் என்கிற மாபெரும் ஒரு நிகழ்வு நடந்தது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற முடிவுகளை புதிய தொடக்கங்களாக நாம் பாவிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இழப்பு காலங்களிலும் இறைவன் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல இழப்புகள் வரலாம், மற்றவர்களுக்கு நடக்கிறது போலத்தான் நமக்கும் நடக்கும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த இழப்புகளின் மத்தியில் இறைவன் மீது விடாப்பிடியான நம்பிக்கையுடன் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், என்னவாக இருந்தாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் தேவ வார்த்தையின்படியான நம்முடைய கடமைகளை நாம் சரிவர செய்ய வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நாம் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, சிந்திப்போம், செயல்படுவோம். தேவனுடைய நாம மகிமைக்கென்றே நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினை கட்டமைப்போமாக. தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.